நான் சினிமா செய்தியெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒரு எல்லலோட சொல்றாரு திரு உதயநிதி. அவர் எந்த துறையிலேருந்து வந்தாருங்கிறத கேளுங்க. நான் சினிமா துறையை சேர்ந்தவன் அவர் சொன்னது இல்லையா? அவர் சினிமாவில் நடிச்சது இல்லையா? தயாரிச்சது இல்லையா? விநியோகம் பண்ணது இல்லையா? இன்னமும் அவருடைய நிறுவனம் இயங்குதா இல்லையா? நாங்களாம் சினிமா செய்தியெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் நமக்கு புரியலையே. அப்போ வந்து அவர் அவ்வளவு காமெடியா பார்க்கிறாரு அதை. அப்போ எதுக்கு அவங்க கட்சியில் கூடிய எல்லாரும் எதுக்கு விமர்சனம் பண்ணாங்க? சேகர் பாபு எதுக்கு விமர்சனம் பண்றாரு? எல்லாரும் எதுக்கு வருஷம் கட்டி விமர்சனம் பண்றாங்க? நாங்க கவனிக்க மாட்டோம். ஐபி செந்தில்குமார் எதுக்கு வந்து ட்வீட் போடுறாரு? இது திரு திருமாவளவன் அவர்கள் நடவடிக்கை பத்தி பேசும்போதே சொல்றாரு, திரு ஆதவர்ஜுனா கட்சிக்கு நலனுக்காக செய்யறாரு பேசுறாருன்னு சேர்த்து சொல்லியிருக்காரு. ஆனா அது வேற ஒரு பிம்பம் கொடுக்குது அப்படிங்கிறனால யோசிக்க நடவடிக்கை எடுக்க நிலைமை வந்துருச்சு. அவர் தர்ம சங்கடங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதே இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான். அதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன திருமாவளவன் முன்னிறுத்தி தான் அவர் பேசுறாரு. ஆதவர்ஜுனா வந்து ஒரு பட்டியலில் தவிர முதலமைச்சர் ஆகக்கூடாதா? அந்த கேள்வி யாருக்கு வரும்? என்ன தப்பு? அவர் பட்டியலத்தை சேர்ந்தவர் கிடையாது. யாரு? ஆதவர்ஜுனா. அதனால நான் எனக்காக சொல்லி சொல்ல அவர். அப்ப எங்களுடைய தலைவர் திருமாவளவன் சொல்றாரு. அண்ட் திருமாவளவன் உறுதிப்படுத்துறாரு, ஏன்ட்ட கேட்டுட்டு தான் போனாரு. அண்ணே நீங்க வரல, இப்ப நான் போலாமா போக கூடாதான்னு கேட்டேன். அவர் வந்து இல்ல நீங்க போயிட்டு வாங்க, நீங்க தான் நிகழ்ச்சி ஏற்பாடு, நீங்க போனா நல்லா இருக்காது, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்ப திருமாவளவன் அனுமதி பெற்று தான் என்ன சட்டம்? அதுல அம்பேத்கர் குறித்த பேசுபொருள் மட்டும் வச்சுக்கோங்க, தாண்டி வேணான்ற மாதிரி அறிவுறுத்தந்தாவும் சொல்லப்படுது. இல்ல அது வந்து அப்படி அறிவுறுத்தினாராங்கிற எக்ஸாக்ட் வேர்ட் எனக்கு தெரியல. அவர் சொன்னது அதை தாண்டி பேசி எங்களுக்கு நான் வந்து அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னதா நான் அறியல. அவர் வந்து நான் கவனிச்ச வரைக்கும். ஆனா பேசுனதுல எனக்கு சங்கடம் வந்திருக்குங்கிற சொல்றாரு. அவருடைய பேச்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திருக்கு. ஆனா பேசக்கூடாதுன்னு தடை உத்தரவு இருந்த மாதிரி நான் அறியல. அது நீங்க செக் பண்ணீங்க. அவர் பேசுனால என்ன தப்புன்னு அண்ணன் திருமாவளவன் சொல்லட்டும். சம்பவத்துல குற்றவாளிகளை யார் பிடிக்க முடியும்? பாஜகவா, அதிமுகவா, யார் நடத்துற எந்த கட்சி? திமுக. அவ்வளவுதான் கேள்வி. அதுதான் எனக்கு என்னன்னாக்கா, இதற்கான மேடைகள் இவங்களே ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க, போராட்டம் பண்ணிருக்காங்க, அங்கெல்லாம் பேச வேண்டியது இது வந்து ஒரு கூட்டணியை பிளவுபடுத்துற மாதிரியான ஒரு நோக்கத்தோடு இருந்த மாதிரி எல்லாரும் பாத்திர மாட்டாங்க. பதில் சொன்ன அப்புறம் கேள்வி ரொம்ப வியப்பா இருக்கு. நீங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் யாரோ கூட்டணி தலைவர் பிஜேபி விமர்சனம் பண்றாரு. சரிதானே? அப்படி விமர்சனம் நடந்திருக்கா சொல்லுங்க. இல்ல அப்படி விமர்சனம் திமுகங்கிற பேரை சொன்னாரா? அப்ப திமுகங்கிற பேரை சொன்னாரா? டைரக்டா அட்டாக் பண்ணி நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. திமுக மன்னராட்சி எங்க நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. புரியுங்களா? அவர் ஒரு முறை பயன்படுத்தவே இல்லை, ஒரு முறை கூட பயன்படுத்தல. ஆனா மன்னராட்சி நீங்க டைரக்ட் கேள்வி எடுத்து வந்துட்டீங்க. திருநாவுக்கரசர் அவர் வந்து மாநில தலைவராக காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தபோது கூட்டணிக்கு எல்லாம் பங்கு போடணும் உள்ளாட்சி தேர்தல் பேசுறாரு. திருநாவுக்கரசர் மாநில காங்கிரஸ் தலைவர். சரிங்களா? அப்ப திமுக கூட இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் உள்ளாட்சிக்கு வந்து பங்கு விடணும். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிச்சு திமுக. நேரு முடியாதுன்றாரு. அதெல்லாம் வேற ஆள பாருங்க. அப்ப நாங்க வந்து வேற வழி இல்லாம தடுத்து போட்டுறாங்க. அப்ப உள்ளாட்சி தேர்தலில் உங்க கட்சியை வச்சுக்கிடுவீங்க, மற்ற எங்க தேர்தலில் போட்டிடுறீங்க உங்களுக்கு தெரியல. அப்ப அவங்களை நீங்க பயன்படுத்தி இதை தான் அவர் சொல்றாரு. தலைவர் ஒண்ணு நினைக்கிறாரு, இந்த கூட்டணியில நம்ம மெயின்டைன் ஆகும், நம்ம வந்து வெற்றி அப்படின்னு இன்னைக்கு நினைக்கிறாரு. நாளைக்கு என்னங்கிற செலவரை விதை போட வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு முயற்சி பண்றாரு. அப்படி அதுதான் அவர் ஓப்பனாவே சொல்றாருல, நாங்க வந்து நாளைக்கானதுக்கு விதை போடுவோம் தான் ஓப்பனா சொல்றாரு. இந்த ட்ரெண்ட்ல போகும்போது விஜய் அவர்களுடைய மேடை தோன்றல் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஆளுங்கட்சி கொஞ்சம் இடையூறா இருக்கா? ஆளுங்கட்சிக்கு அது லாபமா தான். எந்த வித சிக்கல் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? சிக்கல் எதிர்கட்சிகள் ஓட்டெல்லாம் பிளவுபட ஆளுங்கட்சிக்கு லாபம். பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்றாங்க, அதிமுகவை கடுமையா விமர்சனம் பண்றாங்க, தாவேக்காவை பெயர் கூட சொல்லாம தான் விமர்சனம் பண்றாங்க. நான் ஏற்கனவே அன்னைக்கு லைவ்லயே நாங்க சொன்னேன், கடுமையால விமர்சனம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. பேரை சொல்லாம பண்ணுவாங்க, சிலருவாங்க, வருவாங்கன்னு அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. தெளிவா சொல்லுவாங்க. அவங்க வந்து திமுக ஒரு நேரடியாக விமர்சனம் இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கடைசியில் அல்டிமேட்டா நமக்கு தான் லாபம். விஜய் அவர்கள் வளர 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 அது திமுக கூட்டணிக்கு தான் லாபம்.